வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். நேர்களே, முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் நோவா ஸ்கோஷியா மாகாணம் ஹெலிஃபேக்ஸினுடைய தெற்கு பகுதியில் இருக்கின்ற சவுத் பார்க் ஸ்ட்ரீட்டிலே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலே கடந்த சனிக்கிழமை காலை, அதாவது நேற்று காலை 11 மணி அளவிலே ஒரு பயங்கரமான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தீ விபத்தானது இலக்கம் 1333 சவுத் பார்க் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற விக்டோரியா பார்க் அபார்ட்மெண்ட் எனப்படுகின்ற அடுக்குமாடி குடியிருப்பினுடைய 8வது மாடியில் இடம்பெற்றிருப்பதுடன் தீ பரவிய வீடானது முற்றிலுமாக எரிந்து நாசமாகி இருக்கின்றது. கட்டடத்தினுடைய ஜன்னல்களில் இருந்து தீப்பிழம்புகள் வெளியேறியதை கண்ட ஹாலிஃபேக்ஸ் தீயணைப்பு வீரர்கள் பல நிலையங்களில் இருந்து விரைந்து செயற்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். உயிர் சேதமோ அல்லது காயங்களோ ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதேபோல கிச்னர் நகரினுடைய நியூபிரி டிரைவ் பகுதியிலே முகவரியை கேட்பது போல நடித்து நூதனமான முறையிலே நகைகளை திருடி சென்ற சம்பவம் தொடர்பாக வாட்டலோ பிராந்திய காவல்துறை ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. ஜூலை 23, 2026 அன்று முற்பகல் 11:40 மணி அளவிலே கருப்பு நிற வாக்ஸ்வேகன் காரிலே வந்த இருவர் ஒரு போர்த்துகீசிய மளிகை கடைக்கு வழி கேட்பது போல ஒருவரிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார்கள். அப்போது நன்றி தெரிவிப்பது போல கூறி பாதிக்கப்பட்டவரை கட்டிப்பிடித்து போலியான தங்கச்சங்கிலியையும் மோதிரத்தையும் அணிவித்துள்ளனர். அந்த சமயத்தில் அவர் களத்தில் இருந்த உண்மையான தங்கச்சங்கிலியை நைசாக திருடிவிட்டு அவர்கள் அதிவேகமாக தப்பிச் சென்றிருக்கின்றார்கள். முன்பின் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறும் எதிர்பாராத பரிசுகளை தவிர்க்குமாறும் காவல்துறையினர் பொதுமக்களை அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதேபோல நேர்களே, கிச்னரிலே ஒரு போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்பாக 19 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பின்னணி பார்த்தமாக இருந்தால் வாட்டலோ பிராந்திய காவல்துறையினர் மேற்கொண்ட ஒரு அதிரடி சோதனையிலே போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரிலே கிச்னரை சேர்ந்த 19 வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த ஜூலை 8ஆம் தேதி வில்சன் அவென்யூ மற்றும் போர்த் அவென்யூ பகுதியில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது கொகைன், ஹைட்ரோமோபோன் மற்றும் எக்ஸிடோன் ஆகிய போதை மாத்திரைகளும் பெருமளவிலான ரொக்கமும் ஒரு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இதேபோல நேர்களே, டொரண்டோவின் எட்டோபிகோக் பகுதியில் இடம்பெற்ற ஒரு திட்டமிட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவத்திலே 26 வயதான இந்திய பெண்ணொருவர் கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டிருக்கின்றார். நவ்னீத் கவுர் என்கின்ற அந்த இளம் பெண் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார். கடந்த வெள்ளிக்கிழமை காலை 7 மணி அளவிலே ஹம்பவுட் மற்றும் ரெக்ஸ்டேல் பவுல்வோர்ட்ஸ் பகுதியிலே இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது. 2 நபர்களுக்கு இடையில் நடந்த ஒரு சிறிய வாக்குவாதத்தை தொடர்ந்து சந்தேக நபர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றிருந்தார். முதலுதவிகள் கொடுக்கப்பட்ட நிலையிலே பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் ஒன்டாரியோ பிராந்திய காவல்துறையினரால் பிராம்டனைச் சேர்ந்த 37 வயதான சரண்ஜித் சிங் என்கின்ற ஒரு இந்தியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோ நீதிமன்றத்திலே அவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். இது 2026ஆம் ஆண்டினுடைய டொரண்டோவின் 22வது கொலையாக இருக்கின்றது. இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த விதமான மேலதிக அச்சுறுத்தலும் இல்லை என்று சொல்லி காவல்துறை அதிகாரி ஸ்கேட் பிராட்பரி தெரிவித்திருக்கின்றார். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, ஆக்ஸ்போர்ட் கவுண்டியில் பீச்வில் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை காலை 10 மணி அளவிலே நடந்த ஒரு கோரமான வாகன விபத்திலே ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்திலே வுட்ஸ்டாக் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு வாகனத்தின் சாரதி மற்றும் 2 பயணிகள் இலேசான காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக ஈஸ்கில் ரோட் மற்றும் ஜோர்ஜ் ஸ்ட்ரீட் இடையிலான சாலை சிறிது நேரத்துக்கு மூடப்பட்டும் இருந்தது. இதேவேளை நேர்களே, கனடிய பொருட்கள் மீது 50% வரியை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கின்ற மிரட்டல்களுக்கு பதிலடியாக அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடையை அல்பர்டா மாகாணமானது, அதாவது பதிலடி தடையை அல்பர்டா மாகாணமானது அமுல்படுத்தாது என்று சொல்லி அதனுடைய முதல்வர் டேனியல் ஸ்மித் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை வானொலி நிகழ்ச்சியில் பேசிய அவர், உணர்ச்சி வசப்பட்டு பதிலடி கொடுப்பதை விட ராஜதந்திர ரீதியில் அமைதியாக பேசுவதே சிறந்த தீர்வு என்று தெரிவித்தார். ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் போன்ற மாகாணங்கள் அமெரிக்க மதுபானங்களை கொள்வனவு செய்வதை நிறுத்தியுள்ள போதிலும் ஒட்டாவா அரசு ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வை காணும் என்கின்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நேர்களே, கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பதட்டம் அதிகரித்து வருகின்ற நிலையிலே காட்டுத்தீ புகையை காரணம் காட்டி கனடா மீது புதிய வரிகள் விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை அன்று தனது சமூக வலைதள பக்கத்திலே 2 நாடுகளின் எல்லைகளுக்கு இடையிலே ஒரு பிரமாண்டமான காற்று வடிகட்டியை அமைப்பது போன்ற ஒரு படத்தை அவர் பகிர்ந்தார். முன்னதாக
ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் கனேடிய பொருட்கள் மீது 50% வரியை அமெரிக்கா விதிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கனேடிய அரசு ஈக்வடோர் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு தனது வர்த்தக வலையமைப்பை விரிவுபடுத்தி வருகின்றது. கனடாவை பொறுத்தவரையிலே அமெரிக்கா அல்லாத ஒரு பரந்த மாற்றுச் சந்தையை தேட வேண்டிய ஒரு தேவை தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. வருமன் காத்தல் என்கின்ற ஒரு அடிப்படையிலே கனடா இதை ஏற்கனவே செய்திருக்க வேண்டும். ஆனால் அமெரிக்கா மீதான நட்புறவின் ஒரு தீவிரமான நம்பகத்தன்மையின் காரணமாக கனடா அதை இதுவரை செய்திருக்கவில்லை. இந்த நிலையில் தான் வர்த்தக போரானது இரண்டு நாடுகளுக்கு இடையிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே கனடா அவசரமாக புதிய சந்தைகளை தனக்காக தேடி வருகிறது. உலக சந்தையிலே தனக்கான இடத்தை கனடா கைப்பற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய வர்த்தக வரி விதிப்புகள் கனடாவினுடைய எதிர்கால பொருளாதாரத்திலே பாரிய அளவிலான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதும் மறக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, நேட்டோ அமைப்பினுடைய ரகசியங்களை உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரிலே பெல்ஜியத்தில் பணிபுரிகின்ற சீன வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு கனேடிய பயிற்சியாளர் இன்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மோன்ஸ் நகரில் அமைந்திருக்கின்ற நேட்டோவின் முக்கிய தலைமையகமான ஷேப்பில் பணிபுரிந்து வந்த இவருடைய வீடு மற்றும் அலுவலகத்திலே கடந்த வியாழக்கிழமை சோதனை நடத்தப்பட்டது. வெள்ளிக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டார். இவர் 3ஆம் நாடொன்றுக்காக உளவு பார்த்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் குற்றவியல் அமைப்பொன்றுடன் தொடர்பில் இருந்ததாகவும் பெல்ஜிய அரசு வழக்குரைஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கனடாவும் பெல்ஜியமும் நேட்டோவின் உறுப்பு நாடுகளாக இருக்கின்ற நிலையிலே இந்த விவகாரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. இதேவேளை தீ விபத்து ஏற்படும் அபாயம் காரணமாக கனடாவிலே 36,061 போர்ட் பிராங்கோ கார்களை திரும்ப பெறுவதாக போர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. 2021 முதல் 2026 வரையிலான மாடல்களிலே இன்ஜின் வயரிங் அமைப்பில் இருக்கின்ற ஒரு குறைபாடு காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. வயர்களிலே உராய்வு ஏற்படுவதால் மின்கசிவு ஏற்பட்டு புகை வருதல் அல்லது இன்ஜின் தீப்பிடிக்கும் அபாயம் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இதற்கான நிரந்தர தீர்வு ஆகஸ்ட் மாதத்திற்குள் தயாராகிவிடும் என்றும், மேலும் இது தொடர்பான அறிவிப்பு கடிதங்கள் ஆகஸ்ட் 24 முதல் 28ஆம் தேதி வரை உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாகனங்களை பழுது பார்க்கும் செலவுகள் மற்றும் வாகனங்களை கொண்டு செல்லும் செலவுகளை நிறுவனமே ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவிலும் இதே போன்று 500 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் திரும்ப பெறப்படுகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். அதே போல நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் வீடியோவினுடைய இறுதியிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படி என்று சொன்னால், வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம். நன்றி.